ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசி. துலாம் ராசி நபர்கள் என்ன மாதிரி சுபாவங்கள், தன்மைகள், குணாதிசயங்கள் இருக்குங்கிறதை பொதுவாக பார்க்கலாம். டெப்த்தாக பார்க்கும்போது ஒரு ராசியில் பிறந்தாலும் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு தொழில் வாய்ப்புகள்லேருந்து அவங்களுடைய கேரக்டர்லேருந்து டிஃப்ரென்ஸ் வருதே, என்ன காரணம்ங்கிறத பார்ப்போம். இப்போ துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு அது 7ஆம் வீடு. அது ஒரு சரராசின்னு பேர். சரம்னா அதிகமான வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அது காற்று ராசி. எது எடுத்தாலும் நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிவேகமாக செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்க பிறந்தவங்கன்னு அர்த்தம். பட் அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் 3 விதமான கிரகங்கள் வேலை செய்யுது நட்சத்திரங்களாக. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் இருக்குது, சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது, விசாக நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. இதுக்கு யார் அதிபதி அப்படின்னா செவ்வாய் கிரகம், ராகு கிரகம், குரு கிரகம். இந்த 3 நபர்களும், இந்த 3 கிரகங்களும் தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும். அதில் நீங்கள் எதில் பிறக்கிறீங்கிறத வச்சு அந்த சுபாவம் தான் உங்களுக்கு 100% வேலை செய்யும். இப்போ துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் செவ்வாயினுடைய பண்புகள் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சுக்கிரன்னு நினச்சிட்டு இருந்தால் அது சரிப்படாது. ஏன்னா செவ்வாய் மாதிரி தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை அமைஞ்சிடும். அப்போ இந்த சித்திரையில் பிறக்கிறவங்களுக்கு அதிகமான முன்கோபம், அதிகமான ஒரு வேகம், நினச்சது சாதிக்கணும், முரட்டு சுபாவம், துணிச்சல், இது எல்லாமே இருக்கும். ஆனாலும் கூட இப்போ இந்த செவ்வாய் நல்ல நிலைமையில் நம்ம ஜாதகத்தில் இருந்துட்டால் நல்லது பண்ணும். அப்படி இல்லாமல் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த மாதிரி மறைஞ்சதுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். இப்போ நாம் தன்மைகளை பார்க்கும்போது 3ஆம் பாதத்தில் பிறக்கும்பவங்கள எப்படி இருப்பாங்க? சித்திரை 3ஆம் பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை என்ன மாதிரி அம்சத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா துலாம் அம்சத்திலே பிறக்கிறோம். துலாம்னாலே தராசு. அதனால் பாரபட்சம் இல்லாமல் எனக்கு எதுனாலும் ஸ்ட்ரிக்டாக நடக்கணும், எனக்கு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மிலிட்ரி ஒரு ரூல்ஸ் பேசுகிறக்கூடிய நபராக இருப்பீர்கள். அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய முடியாமையே கோபமாக வெளிப்படுத்துறது. நம்மளால் ஒன்றும் முடியல, ஆனால் அதை ஏற்றுக்காமல் நாம் கோவப்படுறது, அதிகமாக டென்ஷன் ஆகிறது, நாமளே வருத்திக்கிறது, இதெல்லாம் வெளிப்படும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தான் லைஃப்பில் டெவலப்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-4 பாதங்களில் பிறந்தவங்களில் இந்த 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு மட்டும் தொழில் பலம் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு ஃபைனான்ஸு, ஒரு மதிப்பு தகுந்த மதிப்புமிக்க தொழில்களில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இந்த 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய போராட்டம். சரியானபடி தொழில் அமையாமல், சரியானபடி வேலை அமையாமல், குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து கஷ்டப்படுறது. அதெல்லாமல் அந்த தொழிலினுடைய நேச்சரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுனான தொழில்கள் அப்படிங்கிறது. தொழிலில் எந்த தொழிலும் நல்ல பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு அமையக்கூடியது ஒரு மாதிரி ஒரு டஸ்ட்டு உள்ள தொழில்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்போ ஒரு நூல் முல்லை பார்த்திங்கன்னா பஞ்சு பறக்கத்தான் செய்யும். அந்த டஸ்ட்டில் தான் வேலை பார்த்தாகும். ஒரு சுரங்கத்தில் மைன்ஸில் வேலை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டு தான் பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேவஞ்சர் இருக்காங்க, சானிட்டரி இதில் இருக்காங்க, ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் கூட ஏதோ டஃப்பான வேலைகள் பார்க்குறாங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைவதுண்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் நல்லா அமைஞ்சிட்டா நீங்கள் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தபடியாக நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கு வருவோம். ராகுனுடைய நட்சத்திரம். சுவாதியில் பிறந்தது தான் மகாலட்சுமி. அப்போ இந்த சுவாதி அப்படிங்கிறது நம்ம மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கிறது 6 சக்கரங்கள். அப்போ இந்த சுவாதிங்கிறது தெய்வீகத்துக்கு ஒரு நல்ல கருத்து. உங்களுக்கு அந்த குண்டலினி யோகா இது மாதிரி விஷயங்கள் ஈடுபாடு கிடைக்கும். அதே மாதிரி நுணுக்கமான அறிவு, நுணுக்கமான செயல்பாடு, எதையுமே பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ சுவாதி 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு கைடு பண்ணுற அளவுக்கு இருக்கும். 2ஆம் பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருள் பற்றாக நல்லா டெவலப் பண்ணிடுவீங்க. 3ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எனக்கு பொருளும் ஆன்மீகமும் பெருசு இல்லை, நான் ஜோவியில் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க மட்டும் பெரிய பெரிய டாஸ்க் எடுத்துக்கிட்டு கடுமையாக உழைத்து காலதாமதமாக வெற்றி பெறுபவர்களாக இருப்பீங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம விசாக நட்சத்திரத்துக்கு வருவோம். விசாகம்ங்கிறது குருவினுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு. 3ஆம் அதிபதிங்கிறது அறிவை குறிக்குது, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உழைப்பை குறிக்குது. அப்போ இந்த உழைப்பில் அறிவு சார்ந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான ஒர்க்குகள் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக உங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால உங்களுக்கு தொழில் பலம் அப்படின்றது மெயினாக டெக்னாலஜி வைஸ் அக்கௌண்ட்ஸை பார்க்குறதாகட்டும், நல்ல ட்ரேடிங் பண்ணுறதாகட்டும், அல்லது மிகப்பெரிய ஒரு நாலேஜபிளான ஒரு ஒர்க்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த ப்ரொடக்ஷனில் நவீனப்படுத்தி செய்வீங்க. அதை எந்த விதமான உற்பத்தி, எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நல்லா வருவீங்க. வெளிநாடு தொடர்புகளும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது இதெல்லாம் கூட சிறப்பாக, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா வரும். இதில் பாத ரீதியாக எடுத்துட்டிங்கன்னா விசாகம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ அது நல்ல ஆளுமை திறன், ஒரு தலைமை பொறுப்புக்கு போவீங்க. இப்போ மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு டீனாக போகிறது, ஹாஸ்பிட்டலில் சீஃபாக இருக்கிறது, சிஇஓவாக இருக்கிறது, எல்லா ஸ்தாபனத்தில் இப்போ ஒரு பேங்க் இருந்ததுன்னா எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரு ஹெட்டாக ஒருத்தர் இருக்காருன்னா அந்த பதவி தான் தலைமை பொறுப்பு. அது குருவினுடைய ஆற்றல், அது உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே விசாகம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸு பேச்சினால் சம்பாதிக்கிறது, நல்ல சொகுசாக சம்பாதிக்கிறது, பொறுமையாக இருக்கக்கூடியது, பெருசாக டாமினேட் பண்ண மாட்டீங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக போய்க்குவீங்க, வளைஞ்சு கொடுத்து போய்வீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் ஜாப் அப்படிங்கிறத தேடிக்குவீங்க. அதே 3ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரப்பட்டு இல்லாமல் ஒரு மீடியமான தொழில், மீடியமான வேலை இருந்தால் போதும், நாம் லைஃப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்ற கெப்பாசிட்டி இருப்பீங்க. பட் ஒர்க்கு டீசெண்டாக கொண்டு போவீங்க. 4ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு போய் 3 பாதத்தோட இந்த துலா ராசி முடிஞ்சிருது. விசாகம் 4ஆம் பாதங்கிறது நம்ம விருச்சிக ராசிக்கு போய். அப்போ இந்த 9 பாதத்தில் இந்த துலா ராசி என்பது சுக்கிரன் மாதிரி வேலை செய்கிறதுன்னு நம்ம நினைக்கிறத தாண்டி செவ்வாய், ராகு, குரு இந்த அம்சங்களோட நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த தன்மைகளை வாங்கி நீங்கள் செயல்படுத்துவீங்க. நீங்கள் எந்த புள்ளியில் பிறக்கிறீங்களோ அந்த புள்ளியிலிருந்து வேலைக்குன்னு ஒரு புள்ளி, தொழிலுக்குன்னு ஒரு புள்ளி, அதே மாதிரி உறவுக்குன்னு ஒரு புள்ளி அங்கே கிரியேட் ஆகிடும். இதுதான் விதி, இதுதான் பிறப்பின் ரகசியம். மேலும் விரிவாக பார்ப்போம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.